ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சிகளும் திட்டங்களும். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அரசாங்க வேலைகளில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை சிபாரிசு செய்த கமிட்டி குழு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா, மண்டல் கமிட்டி. சரிங்களா, ஆல்ரெடி படிச்சிருப்போம். மண்டல் கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அரசாங்க வேலைகளில் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% வந்து இடஒதுக்கீடு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வந்து வழங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த இடஒதுக்கீட்டை வந்து யார் வந்து நிறைவேற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிபி சிங் இருப்பார் இல்லையா, விபி சிங். ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் பிரதமராக இருக்கிறப்போ இந்த இட ஒதுக்கீட்டை வந்து அமல்படுத்தி இருப்பார். சரிங்களா, ஸோ விபி சிங்குடைய பிறந்தநாள் தான் பார்த்தீங்கன்னா ஸோ தேசிய விவசாயிகள் தினமாக வந்து இந்திய அரசு வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா, விபி சிங்குடைய பிறந்தநாள் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23. அடுத்து பாருங்கள், இந்திய மருந்துகள் மற்றும் ஹோமியோபதியை உள்ளடக்கிய சுகாதார திட்டமாகும். ஸோ இது தமிழ்நாட்டில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்தவும் தடுக்கவும் உதவுகின்றன. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆரோக்கியம். அடுத்து பாருங்கள், ஸோ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜனவரி 11, 2012. அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் எதை உறுதிப்படுத்துகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பெண்களுக்கு உயர்கல்வி. அடுத்து பாருங்கள், இந்த புதுமை பெண் திட்டத்திலே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, ஸோ 2022 வந்து தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ எங்கே தொடங்கியிருப்பாங்கன்னா சென்னையில் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ மாதம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் திட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த புதுமை பெண் திட்டம். சரிங்களா, ஸோ இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மூவாளர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டத்தின் கீழ் வந்து செயல்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2024 ஆகஸ்ட் 9 கோயம்புத்தூரில் வந்து ஸோ ஆண்களுக்கு இதேமாரி தமிழ் புதல்வன் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்தால் பார்த்திங்கன்னா பெண்களுடைய உயர்கல்வி சேர்க்கை வீதம் வந்து 34% வந்து ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தால் பார்த்திங்கன்னா ஸோ அதிக பலனடைந்த மாவட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஸோ அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 டெபாசிட் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நாள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மார்ச் 18, 2022 வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவது. எண்ணிலக்க முடுக்கி திட்டத்தின் நோக்கம் வந்து புதிய தொழிற்சாலைகளை தொடங்குவது. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் திட்டங்களுள் எந்த திட்டத்திற்கு உலக வங்கியின் நிதியுதவி வழங்கப்பட்டது? ஸோ எந்த திட்டத்திற்கு வந்து உலக வங்கி வந்து நிதியுதவி வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதுவாழ்வு திட்டம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் முதலாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எவை என்பதை தேர்வு செய்க. ஸோ எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி. சரிங்களா, ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் தமிழ்நாட்டில் ஸோ எந்த ஒரு மாவட்டங்கள் வந்து முதல்ல வந்து தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடியும். அடுத்து பாருங்கள், வாக்கியங்களை வாசிக்க. சரிங்களா, ஸோ கனவில்ல திட்டம் வந்து தமிழ் ஆய்வாளர்களுக்கானது. இதுவும் பார்த்திங்கன்னா சரிதான். ஆனால் இங்கே கொஸ்டினில் கீழே சரியானதா தவறானதா எதுவுமே வந்து கொடுக்கல. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஸோ எது கரெக்டாக இருக்குது அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவரவர் மாவட்டங்களில் அவர்களின் விருப்பப்படி 15 சென்ட் நிலங்கள் வழங்கப்படுகின்றன. ஸோ கனவில்ல திட்டம் வந்து தமிழ் ஆய்வாளர்களுக்கானது, அது வந்து சரி. ஸோ 5 சென்ட் நிலம் வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்தாளர்களுக்கு இத்திட்டம் மூலம் பயனடைகின்றன. இதுவும் பார்த்திங்கன்னா சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்தாளர்களுக்கு 5 சென்ட் நிலம் வழங்கப்படும். சரிங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 4 இருக்கிறதா வந்து ஆன்சராக வரணும், ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள்,
கிராம பெண்களை மேம்படுத்துவதற்கான மகளிர் திட்டத்தின் 4 முக்கிய கூறுகளில் கீழ் வருவன எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் கல்வி. அடுத்து பாருங்கள், திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு தாழிக்காக தற்போது தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு வந்து எவ்வளோ? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 8 கிராமு. அடுத்து பாருங்கள், மூவாளர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உதவித்தொகை பெற தகுதியான பயனாளிகள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழக அரசு பள்ளிகளில் பயின்ற இளம் பட்ட வகுப்பு வரை பயிலும் மாணவியர். அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பெண்கள் 18 வயதிற்கு பின்பு திருமணம் செய்ய ஊக்குவித்தல், அது வந்து சரி. 2 பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு விதிகளை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்கப்படுத்துதல், அது வந்து சரி. பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் வழங்குதல், அது வந்து சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். அடுத்து பாருங்கள், தமிழக அரசு வழங்கும் விலையில்லா கறவை மாடு பெற தகுதியானவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வறுமையிலும் வறுமையான குடும்ப தலைவியாக உள்ள பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடு வழங்குகிறது. அடுத்து பாருங்கள், தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி +1 +2 மற்றும் கல்லூரி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கப்பட்டு வரும் வருடம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 2011 ஸோ கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கொடுக்குறதில்ல. அடுத்து பாருங்கள், ஸோ திட்டங்கள், ஸோ அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் திட்டம் பார்த்திங்கன்னா விதவை மறுமணத்துக்கு. ஈவேஆர் மணியம்மை நினைவு பார்த்திங்கன்னா ஏழை விதவையின் தாயின் பெண்களுக்கு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு பார்த்திங்கன்னா கலப்பு திருமணம். அன்னை தெரசா நினைவு பார்த்திங்கன்னா அனாதை பெண்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், நலமான தமிழகம் திட்டம் டேஷால் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகம். அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட தீர்ப்புக்கான அந்த வழக்கு வந்து கேட்குறாங்க. இது பாருங்கள், ஜாதி முழுவதுமாக சமூக மற்றும் கல்வி நிலையங்களில் பிற்பட்டிருந்தால் அரசியலமைப்பு சட்டத்தின் 15(4) பிரிவின் பொருள் வரம்பிற்குட்பட்டு அச்சாதி கல்வி மற்றும் சமூக நிலையில் பிற்பட்டுள்ளதென கருதி அதற்கு இடஒதுக்கீடு செய்யலாம். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ஸோ எந்த கேஸில் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்துக்கோங்க 15(4). ஸோ அது வந்து எந்த கேஸில் வந்து சொன்னாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பி ராஜேந்திரன் விஸ் தமிழ்நாடு அரசு, அந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ உலக வங்கி. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவுவது வந்து உலக வங்கி. ஸோ அடுத்து பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜனனி சிசு சுரக்கா காரியாக்கரம் இலவச டிராப்பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. JSSK ஆனது TNHSP ஆல் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிராப்பேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டுமே வந்து சரி. இந்த டிராப்பேக் வாகனம் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு வயது குழந்தைக்கும் அந்த தாயும் கொண்டு செல்வதற்கான ஒரு வாகனம். சரிங்களா, இந்த JSSK ஆனது TNHSP ஆல் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், TNRRISன் விரிவாக்கம் வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு ரூரல் ரோட் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் துவங்கப்பட்ட அவசர கால பாதுகாப்பு கொள்கையை 2021 அடையாளம் காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நம்மை காக்கும் 48 திட்டம் 2021. அடுத்து பாருங்கள்,
தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூபாய் 550 ஓய்வூதியமாக நெசவாளர் உயிர் இழந்த நாளிலிருந்து டேஷ் ஆண்டுகள் மட்டும் வழங்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 10 ஆண்டுகள். அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. மாநில மகளிர் ஆணையம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலின பிரச்சனைகளை கையாள்வது. மாநில பெண்கள் வள மையம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல். ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது. பெண் உதவி தொலைபேசி தொடர்பு எண் திட்டம் பார்த்தீங்கன்னா அவசர நேரத்தில் பெண்களுக்கு உதவுவது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சாலை விபத்தின் மூலம் ஏற்படும் இறப்பை குறைத்தல். அடுத்து பாருங்கள், தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜெயலலிதா. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992. ஸோ எங்கன்னா சேலத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து பாருங்கள், டேஷ் வளர் இளம் பருவத்திற்கான நலத்திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வாழ்வழி திட்டம். அடுத்து பாருங்கள், மதிய சத்துணவு திட்டத்தில் வாரத்திற்கு 5 முட்டைகள் வாழைப்பழங்கள் என அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கருணாநிதி. வாரத்திற்கு 5 முட்டைகள் இல்லை வாழைப்பழங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஸோ கருணாநிதி ஆட்சி காலத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. மதிய சத்துணவு திட்டத்தோட முட்டைகள் ப்ளஸ் வாழைப்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கருணாநிதி கொண்டு வந்திருப்பார். அடுத்து பாருங்கள், டேஷ் வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்ட அவர்களுக்கு ரூபாய் 1000 மாதமாக வழங்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 40. அடுத்து பாருங்கள், OSCC பின்வரும் இடர்பாடுகளுக்கான அவசர கால சேவைகளை வழங்குகிறது. ஸோ இதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2. அவசர காலத்திற்கு ஏற்ப தகவலும் மீட்பு சேவைகளும் வழங்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளவியல் சமூக ஆதரவு ஆலோசனை வழங்குதல். ஸோ 1, 2 மட்டும் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் குக்கிராமங்களின் மேம்பாட்டிற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாய் திட்டம். ஸோ தாய் திட்டம் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அந்த குக்கிராமங்கள்லாம் நல்லா மேம்படுத்தணும். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கலையா கிராமங்கள், ஸோ அதெல்லாம் மேம்படுத்தணும். அதுக்காக தான் இந்த தாய் திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு கிராமப்புற வாழ்விட முன்னேற்ற திட்டத்தின் தேவையான குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழ்விடம் இல்லாதவருக்கு குறைந்தபட்ச அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வழங்குதல். அடுத்து பாருங்கள், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள். ஸோ அவங்களுக்கு தான் இலவச தையல் இயந்திரம் கொடுப்பாங்க. ஸோ இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் யாருடைய பெயரில் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவோம், சத்தியவாணி முத்து அம்மையார். அடுத்து பாருங்கள், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படுகிறது. இதன் பயன் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரசு உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் சேர்க்கை விகிதம் அதிகரிப்பு. அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தை வைப்பு தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 1800. அடுத்து பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவி. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டத்தின் கீழ் ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை பார்த்தீங்கன்னா இப்போ 12,000 கிடையாது, 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 18,000 இப்போது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், தமிழக அரசால் வழங்கப்படும் கலப்பு திருமண உதவி திட்டம் யாரின் பெயரில் வழங்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி. அடுத்து பாருங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைக்கான மீண்டும் மஞ்சப்பை திட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 23, 2021. அடுத்து பாருங்கள், ஈவேரா மணியம்மை
நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்கு வழங்கப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ஏழை உதவி பெண்களின் மகள்களுக்கு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் டேஷ் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சூரிய சக்தி பசுமை வீடு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2014 வந்து தொடங்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், நடந்தாய் வாழி காவிரி என்ற புதிய திட்டத்தின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காவிரி ஆற்றை தூய்மைப்படுத்துதல். அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம். ஸோ இதுக்கானது பார்த்திங்கன்னா SDG 3ஐ அடைய தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் வந்து சமூக பொருளாதார அடிக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் பார்த்திங்கன்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க. தமிழ்நாடு நகர சுகாதார திட்டம் பார்த்திங்கன்னா நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தமிழக அரசின் கீழ்கண்ட திட்டத்தின் மூலம் விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வை மேம்படுத்தும் திட்டத்தை அடையாளம் காண்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தர்மம்மாள் நினைவு திட்டம். ஸோ விதவை மறுமணம், தர்மம்மாள் நினைவு திட்டம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் உள்ள மொத்த இடஒதுக்கீடு டேஷ் சதவீதம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 69%. ஸோ அடுத்து பாருங்கள், ஈவே.ரா. மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் டேஷ் அவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஏழை விதவையார் மகளுக்காக ஈவே.ரா. மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் தொடங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், கருவுற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி திட்டம் வந்து எது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு உதவி திட்டம். அடுத்து பாருங்கள், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் டேஷில் இருந்து செயல்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2004 இருந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அடுத்த 4 ஆண்டுகளில் அனைத்து 23,000 அரசு டேஷ்களும் தொழில்நுட்பத்தால் மேம்பட்ட வகுப்பறைகளாக மாற்றப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆரம்ப பள்ளி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது தாய் திட்டத்துடன் தொடர்புடையது? தாய் திட்டம் பற்றி ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு குக்கிராமங்கள் மேம்பாட்டு திட்டம் தான் வந்து தாய் திட்டம். அடுத்து பாருங்கள், காவலன் செயலி தமிழக காவல்துறையின் முன்முயற்சி. இதன் முக்கிய இலக்கு குழுவானது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பெண்கள் பாதுகாப்புக்காக தான் வந்து இந்த காவலன் செயலியை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6020 டேஷ்களில் அமைக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளி. அடுத்து பாருங்கள், பின்வரும் துறைகளில் டேஷில் டானிடா டான்ஹெச்பி தமிழ்நாட்டின் முன்முயற்சியாகும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆரோக்கியம். அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஷ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்ட வருகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சத்தியவாணிமுத்து. அடுத்து பாருங்கள், மூவாளர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. மூவாளர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் பற்றி கொடுத்துருக்க மாதிரி திட்டம் 1989 தொடங்கப்பட்டது, அது சரி. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டம் மற்றும் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது, அது வந்து சரி. மணமகள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும், அது வந்து சரி. 3மே பார்த்திங்கன்னா சரி, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. 1997 பார்த்திங்கன்னா சமத்துவபுர திட்டம். ஸோ 1998 பார்த்திங்கன்னா நமக்கு நாமே திட்டம். ஸோ 2006 பார்த்திங்கன்னா வருமுன் காப்போம் திட்டம். 2009 பார்த்திங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், திட்டங்களை கால வரிசைப்படுத்துக. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் வந்து நமக்கு தெரியும் 1956. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா
தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் வந்து அது கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டில் குழந்தை திட்டம் வந்து 1992. முத்தலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ நீங்கள் இந்த 2 இயர்ஸ் வந்து தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம். அடுத்து பாருங்கள், இளம் குழந்தைகளுக்கான வீட்டு பராமரிப்பு திட்டம் தமிழகத்தில் முதல் கட்டமாக எந்த மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் 2022 வழங்குவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு நிதியுதவி வழங்குதல். அது 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், டாக்டர் தர்மாம்மாள் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, விதவை மறுமணம் உதவித்தொகை தான் பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மாம்மாள் அம்மையார் அவருடைய பேரில் வந்து கொடுக்குறாங்க. இதே தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடம் பிடிக்கும் தமிழக இந்து ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்படும் ரொக்க விருது டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அண்ணல் காந்தி நினைவு விருது. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றை ஆராய்க, அதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் வந்து சரியாக இருக்கிறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 தான் வந்து சரியாக இருக்குது. போட்டி பச்சோ பேட்டி பதே திட்டம் கடலூரில் துவங்கப்பட்டது. போட்டி பதே திட்டம் கடலூரில் தொடங்கப்பட்டது. ஸோ 2011 தமிழ்நாட்டில் குழந்தை பாலின விகிதம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு 943. ஸோ அந்த அளவில் வந்து இறஞ்சி, சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டுடைய சுகாதார அமைப்பு திட்டத்தில் வந்து எது சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில கிராமப்புற சுகாதார திட்டம் வந்து 2005, தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் பார்த்திங்கன்னா 1939. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது, சரிங்களா. 1, 2 மட்டும் சரியாக, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் இரத்த சோகை முகத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2018. அடுத்து பாருங்கள், நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் எதை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பிக்கை இணையம் தமிழ்நாடு அரசு திட்டம் எதனை பற்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மாநிலம் முழுவதும் பிளாக் செயின் உள்கட்டமைப்பு. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் முதலாக 3ஆம் பாலினத்தவர்களுக்காக ஓய்வூதிய முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம். ஸோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தமிழ்நாடு மாநிலம் தான். ஸோ அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கையை கவனிங்கள். ஸோ அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இத்திட்டம் தமிழகத்தால் தொடங்கப்பட்டது, அது வந்து சரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இத்திட்டம் நாட்டிலேயே தமிழ்நாட்டில் முதல் முறையாகும், அதுவும் வந்து சரி, சரிங்களா. இது தமிழகத்தில் உள்ள அனைத்து மேல்நிலை பள்ளிகளும் சொல்லியிருக்காங்க, அதை தவிர தொடக்க பள்ளிகளுக்கும் வரணும், சரிங்களா. ஸோ அப்போ 1, 3 தான் வந்து சரியாக இருக்குது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தமிழகத்தில் 3ஆம் பாலினத்தவர் தம் ஓய்வூதிய திட்டத்தின் பயனாளிகளின் வயது வரம்பு டேஷ் வயதுக்கு மேல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 40 வயதுக்கு மேல். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காமராஜர், 1956. அடுத்து பாருங்கள், காலை சிற்றுண்டி திட்டத்தின் கீழ் பொது சமையலறை மதுரையில் எங்குள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நெல்பேட்டை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசு? உழவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியது யாருடைய அரசுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மு கருணாநிதி. அடுத்து பாருங்கள், பொது வாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வறுமையை ஒழித்தல். அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்திங்கன்னா ஸோ 2014. ஸோ அதுக்கப்புறம் அம்மா ஆரோக்கிய திட்டம் பார்த்திங்கன்னா 2016.
ஸோ அம்மா திட்டம் பார்த்தீங்கன்னா 2013, தாய் திட்டம் பார்த்தீங்கன்னா 2011. சரிங்களா, அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, திட்டங்கள் ப்ளஸ் சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எது சரியாக வந்து மேட்ச் ஆகிருக்கு, இல்லை சரியாக மேட்ச் ஆகலை, பொருத்தம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பொருத்தலாமா? ஸோ இந்திய தொழிற்சங்கங்களுக்கான சட்டம் பார்த்திங்கன்னா ஸோ 1926. தமிழ்நாடு முதியோர் ஓய்வூதிய திட்டம் பார்த்திங்கன்னா 1962. இந்திய அரசின் குழந்தை சட்டம் பார்த்திங்கன்னா 1960. வயதானவர்களுக்கான மாநில கொள்கை பார்த்திங்கன்னா 2006. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது. ஸோ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள். தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் வந்து என்னென்னு பாருங்கள். பெண் சிசு கொலையை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது, இது எல்லாமே வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், தரமான சவாரி திட்ட முன்னேற்றம் என்ற திட்டம் தமிழ்நாட்டில் இதற்காக துவங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சாலைகளை தரம் உயர்த்த. அடுத்து பாருங்கள், TNUHPயின் விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். அடுத்து பாருங்கள், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல், அது வந்து சரி. தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல், அது வந்து சரி. நீர் ஆதாரங்களை பெருக்குதல், அது வந்து சரி. சரிங்களா, மூணாவது பயன் மட்டும் வராது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உலக வங்கி. அடுத்து பாருங்கள், TNHSRP திட்டம் குறிப்பாக கவனம் செலுத்துவது, இதெல்லாம் வந்து கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1, 4 அது மட்டும்தான் வந்து வரும். சரிங்க, தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதங்களை குறைத்தல், தமிழகத்தில் பொருள் மற்றும் பிறந்த குழந்தை இறப்பு விகிதத்தை குறைத்தல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபத்து பராமரிப்பு, இது 4மே வரும். ஆப்ஷன் டி 1, 4. ஸோ அது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பெருந்தொற்று நோயினால் முடக்கப்பட்ட காரணத்தால் உருவான கற்றல் குறைபாட்டை சரி செய்வதற்கு உருவாக்கப்பட்ட திட்டமே டேஷ் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இல்லம் தேடி கல்வி திட்டம். அடுத்து பாருங்கள், டேஷ் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழக அரசால் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகாமி அம்மையார் நினைவு திட்டம் வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஸோ இது ரொம்ப முக்கியம். சிவகாமி அம்மையார் நினைவு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஸோ அடுத்து பாருங்கள், ஜூன் 2022 டேஷ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தூய்மைக்கான மக்கள் இயக்கம். ஸோ எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூன் 2022. அடுத்து பாருங்கள், ஸோ தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஷ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, டாக்டர் MG ராமச்சந்திரன். அடுத்து பாருங்கள், டேஷ் பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு அதிகாரமளிப்பதன் வழியாக பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பெண் குழந்தை. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், மங்கள மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், தமிழக அரசா தொட்டில் குழந்தை திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1992. ஸோ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து தொட்டில் குழந்தை திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, 1992. அடுத்து பாருங்கள், தமிழக அரசால் செயல்படுத்தப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவானி ஆற்றில் இருந்து உபரி நீர் எடுக்கப்பட்டு இந்த திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும். ஸோ இது வந்து சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதற்கான திட்டம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 1, 3 வந்து சரி. சரிங்களா? ஸோ நிலத்தடி நீரை மேம்படுத்தும் திட்டம் தான் இது. ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்து ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டங்களில் ஸோ நிலத்தடி நீரை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த ஆற்றில் இருந்து உபரி நீர் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பவானி ஆறு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 181 தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 10/12/2018. அடுத்து பாருங்கள், அனைத்து ஊரக அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் புத்துயிர் பெற்ற திட்டம் எந்த காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2006லேருந்து 2011 வரைக்கும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் டேஷ் நாட்டு ஆதரவுடன் செயல்படுத்தப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜப்பானு. அடுத்து பாருங்கள், ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், 2023ஆம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ காரணம் பாருங்கள், அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் நன்மை சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் நோக்கங்களை சரியானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எண்ணும் எழுத்தும் திட்டம் ஸோ இருக்கா, அதோடைய நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 4 மட்டும் வந்து சரியானது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாடுகளை சரி செய்ய குழந்தைகளுக்கு உதவும் வண்ணம் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா காலத்தால் வந்து இந்த கற்றல் குறைபாடு குறைஞ்சிருக்கும் இல்லையா, அது சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் பார்த்திங்கன்னா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டிற்குள் 8 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத படிக்க மற்றும் எண்களை அறிந்தவர்களாக மாற்றுவது இந்த திட்டத்துடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 1, 4 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஆகஸ்ட் 25, 2023 அன்று 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசின் முதன்மையான தமிழ்நாடு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் டேஷாம் வகுப்பு வரை விரிவுபடுத்தியுள்ளனர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1992. தொட்டில் குழந்தை திட்டம் 1992. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பார்த்திங்கன்னா 1992. ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காண்பன ஒன்று தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் தான் பார்த்திங்கன்னா ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள். அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அடுத்து பாருங்கள், தாய் பராமரிப்பு நெல்லை என்ற திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கர்ப்பிணி பெண்களின் இறப்பு பூஜ்ஜியத்தை அடைதல். அடுத்து பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் முதலில் எந்த மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது? மக்களை தேடி மருத்துவ திட்டம் வந்து எந்த மாவட்டத்தில் வந்து தொடங்கினாங்க அதுதான் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரியில் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ அரசியல் கட்சிகளும் திட்டங்களும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.